ட்விட்டரை வாங்கிட்டாருன்னு சொல்லி. ஆனால் அந்த ட்விட்டரை வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம், ஒரு பெண்ணை விரும்பினாரு. அப்போ அந்த பெண்ணோட அதிகமாக செட்டில் ஈடுபட்டது ட்விட்டரில். பட் அந்த ட்விட்டரில் ஒரு முறை அந்த முன்னாள் காலையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் செட்டில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எலன் மஸ்க் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு எலன் மஸ்க் என்ன செஞ்சாருன்னா, நீங்கள் ட்விட்டரில் பிளாக் பண்ணேன்னு சொல்லி அந்த ட்விட்டரையே அவர் சொந்தமாக வாங்கிட்டார். எனவே இவரது ஆசையிலேயோ இவர் அதை வாங்கணும்னு நோக்கத்திலே வாங்கினார். முன்னாள் காதலி அந்த ட்விட்டரில் பிளாக் பண்ணதுக்காக தான் அந்த ட்விட்டரையே வாங்கினார். கிட்டத்தட்ட கட்டாயம் இந்த ஒரு நாலேஜை நாங்கள் விளங்கி வச்சுக்கணும். அதன் தொடர்ச்சியாக இப்போ அமெரிக்காவில் ஒரு பார்ட்டி ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு. புதிதாக இன்டர்நெட் சேவையை ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு, ஸ்டாலின்னு சொல்லி. அந்த நாள் அது வந்து நம்ம நாட்டுக்கும் வந்து இருக்குது. எனவே இப்படி எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு எலன் மஸ்க் வந்து முன்னேறிட்டே போகிறாரு. உலக பணக்கார வரிசையில் பில் கேட்ஸை ஓவர்டேக் பண்ணி முன்னணி இடத்துக்கு முன்னேறிட்டு வர ஒரு மனிதராகத்தான் இந்த எலன் மஸ்க் இருக்கிறாரு என்ற ஒரு தியரி நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.